அனைவருக்கும் வணக்கம். நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட அந்த வேலூர் பிரச்சாரம் பிளாஸ்ட், நொடிக்கு நொடி பிளாஸ்ட்டு. ரெண்டாவது ஊடால கொஞ்ச நேரம் கண் கலங்கிட்டார். ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றின முழு விவரமாக தான் நம்ம பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்து அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பல கண்டிஷனுங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வேலூர் பிரச்சாரம் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது மக்கள் சந்திப்புலேருந்து மாற்றி பொது நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4900 பேருக்கான இருக்கைகள் போட்டு 10,000 பேருக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்கள் இந்த ஒரு ஏற்பாடு அப்படின்றத பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அதாவது வேலூரில் இருந்து வர்ற அந்த ஒவ்வொரு மாவட்டம் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பொதுமக்கள். இது எப்போவுமே வந்து நடக்கிற ஒன்று தான். இது வந்து புதுசாலாம் நடக்கலை. ஆனால் கூட நேற்று வேலூரில் விஜய் அவர்கள் பின்னாடி வண்டி வர்றதுக்கு தனியாகவே வந்து எதிர்ப்புலாம் தெரிவித்து இதெல்லாம் கண்டிஷனில் வந்திருக்கும். ஆனாலும் கூட இளைஞர்கள் சொல் பேச்சு கேட்காம பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் முதற்கொண்டு பயங்கரமாக வண்டியை சூழ்ந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வேலூர் பிரச்சாரம் அந்த மேடைக்கு வந்திருந்தாங்க. அந்த மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் நான் நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். விஜய் அவர்கள் இன்றைக்கி வேலூரில் பேசும்போது பயங்கர கோவமாக பேசுவாங்க. ஏன்னா சுற்றி வர தகவல் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. செங்கோட்டையன் அவர்களே இதை தன்னோட வாயால் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுக்கும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு மக்கள் சந்திப்புகளுக்கும் வந்து பயங்கர தடை. 25,000 பேருக்கு இருக்கிற மக்கள் சந்திப்பை திடீர்னு 5,000 பேராக மாற்றுறாங்கன்னு போது எங்கே வந்து நிற்கும் அந்த உச்சக்கட்ட கோபம் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நேருக்கு நேராகவே வந்து சவால் விட்டிருப்பாரு. இந்த போட்டி விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போட்டி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலினுக்குமான போட்டி, தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நிமிஷம் வந்து பிளாஸ்ட்டு. அதாவது இன்னைக்கு கரூர் விஷயத்தை பற்றி பயங்கரமாக மனம் திறந்து பேசியிருப்பாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே பழி போட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து ஒரு பொதுமக்கள் சந்திப்பில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சார கூட்டத்தில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு செயல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது காவல்துறையினரோட ஒரு அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா கரூர் மக்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தப்பான விஷயமா இருந்தால் கூட கட்சியோட வழிகாட்டு நெறிமுறைகளில் எல்லாருமே இருந்தும் கூட கடைசியாக வந்து பழி அப்படின்றது இன்னைக்கு கட்சி தலைவர் மேலே வருது அப்படின்னா அதை சூட்டுறவங்க யார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக காரங்க தான். அதை ஒரு விஷயத்தில் என்னடா விஜய் அவர்கள் இதை வந்து வாயை திறக்காமே இருக்காங்க, சிபிஐ வரைக்கும் போய் சிபிஐயில் உட்காந்து பதில் பேசிட்டு வந்துட்டு இன்னும் வந்து எந்த ஒரு வாயுமே நம்மள்ட்ட திறக்காம இருக்காங்களே விஜய் அவர்கள் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி இருக்கிற அரசியல் வட்டாரங்களுக்கு மத்தியில இன்னைக்கு முதல் முறையா கரூர் விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஓட்டு மிஷின்ல அதாவது வரப்போற எலெக்ஷன்ல இப்ப நடக்க போற ஒவ்வொரு ஓட்டும் வந்து பச்சக்குன்னு விழுந்து இவிஎம் மிஷினே வந்து ஹேங் ஆகணும்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு விஜய் பேசுனதுல இருந்து தெளிவா தெரிகிறது என்ன அப்படின்னா போற போக்குல பாத்தீங்கன்னா நம்ம தேமுதிகவோட பிரேமலதாவையும் அன்னை சீமான் அவர்களையும் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருப்பாப்ல. அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் கூட்டணின்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இங்கே 2 போட்டி சீரியஸாக நடந்துகிட்டு இருக்கும்போது காமெடி பீஸ் ஒன்று வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுதுன்னு சொல்லி ஓட்டி விட்டுருப்பாப்ல. கண்டிப்பாக இதுக்கான ரிப்ளைலாம் வந்து சாயந்தரம் பயங்கரமாக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாகவே பேசுவோம். இன்றைக்கி முழுக்க விஜய் அவர்களோட அந்த பேச்சு அப்படின்றது கண்டிப்பாக அரசியல் வட்டாரங்களில் பெருமளவான ஒரு சோகத்தை ஏற்படுத்திருச்சுன்னே சொல்லணும். ஏன்னா விஜய் பேசி வண்டியிலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளே திமுக சைட்லேருந்து பெரிய ரியாக்ஷன் வருது, பத்திரிகையாளர் சைட்லேருந்து ரியாக்ஷன் வருது, பிஜேபி சைட்லேருந்து ரியாக்ஷன் வருது. அப்படின்னா இதுக்கான போட்டி, அதாவது விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாகவே சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது திமுகவுக்கும் டிவிகேவுக்குமான ஒரு போட்டியாக தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிவிகே தான் எதிர்கட்சின்ற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றனால இவங்க திடீர்னு என்ன கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து பிரதமரை விமர்சிக்க மாட்டேன்றீங்க, பாஜகவை எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அப்போ வந்து எதுவும் கூட்டு இருக்குமா அப்படின்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புட்டே போட்டாப்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து சாதாரண சட்டமன்ற தேர்தல், எங்களோட எதிரி வந்து அது அப்புறம் நாங்கள் அங்கே பார்த்துக்குவோம். இப்போ வந்து விஜய் அவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு டிஎம்கேல இருக்கிற அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட சொத்து பட்டியல் என்ன, இப்போ இருக்கிற சொத்து பட்டியல் என்ன, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து
சொந்தமாக சம்பாதிச்சதா இல்லை ஆட்டையை போட்டு வந்ததான்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வேலூர் மக்களை உத்வேகப்படுத்துறதுக்காகவும் ஒரு பக்கம் வந்து லாஸ்ட்டில், அதாவது அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துனீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, நான் 4 மணி நேரம் சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு போகணும், தயவுசெய்து என் வண்டியை பின்தொடராதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ். ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மெசேஜ்னு சொல்லணும். ஏன்னா இது முதல் பிரச்சாரத்தில் இருந்தே வந்து செய்யப்படுற ஒரு தப்பான காரியமாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் அந்த வண்டிக்கு பின்னாடி போகிறதுனால சிறு சிறு விபத்துகள்லாம் வருது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு சொல்லணும். ஆனால் என்ன ஒரு தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அரங்கத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு. இந்த பின்தொடர்ற வண்டி வாகன இளைஞர்கள் அரங்கத்துக்கு வெளியில் நின்றுருந்துருப்பாங்க. அண்ணன் சொல்கிறது கேட்டிருக்குமா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியல், அந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன விதையை தான் போட்டிருக்காங்க. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுமான அந்த வேட்பாளர், இப்போ உதாரணத்துக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இவ்வளோ நாள் கட்சியில் உழைச்சவங்களாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரோட வேட்பாளர் பட்டியல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். செங்கோட்டையன் அண்ணன், நம்ம ராஜ்மோகன் அண்ணன், புசியானது, நிர்மல்குமார் இவங்களெல்லாம் சொல்லியிருப்பேன். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாருமே பொதுமக்கள்ல இருந்து தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி அவங்களோட குற்றப்பின்னணி, அவங்களோட சொத்து, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில இருந்திருக்காங்களா, அவங்க மேலே ஏதாவது குற்றப்பின்னணியோ ஊழலோ ஏதாவது இருக்குதா, இதெல்லாமே பார்த்து தான் வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியல் 90% முடிஞ்சதா ஒரு சின்ன தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு. ரொம்பவே இழுப்பறியில் போயிட்டு இருக்கிற அந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அஜித் அவங்களோட தொகுதியை யாருக்கு கொடுக்கலாம், ஏன்னா அங்கே நிற்க போகிறது கனிமொழி. இதெல்லாம் வந்து வேட்பாளர் வெளியில், அதாவது பட்டியல் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேச போற விரிவான விஷயமா இருக்கு. சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சீமான் கூட நேற்று மாநாட்டில் அறிவிச்சிருப்பாரு, அவர் நிற்க போறாருன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் பிரபு அவர்கள் நிற்க போறதா ஏற்கனவே சின்ன தகவல் வருது. இன்னும் கூட இறுதி வேட்பாளர் பட்டியல் வருது அப்படின்னா தான் அது கண்டிப்பாக அது தெரிய வரும். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசலாம் அப்படின்றது தான் நியாயம். நம்மளாம் முன்னாடி சொல்லிட வேண்டாமே. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது, இந்த கூட்டணி இங்கே வரப்போகுது அப்படின்னு. இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகளுக்கான அந்த கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக, காங்கிரஸ் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் போய் டிஎம்கேவோட சேர போகிறாருன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல சேரலை அப்படின்னு ஓபிஎஸோட ஒரு வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தன்னோட நெஞ்சில் ஜெயலலிதா அம்மாவை தாங்கின அவர் வந்து இன்னைக்கு அடுத்து கலைஞர் படத்தை ஏற்றி வைப்பாரான்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு கூட அந்த ஒரு வேலூர் பிரச்சாரத்தில் செங்கோட்டையன் அவர்களோட பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஃபோட்டோ இருந்திருக்கும். இதவே பெரிய பேசு பொருளாக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து ஜெயலலிதா அம்மாவோட பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்த படம் இன்னைக்கு திடீர்னு விஜய் படமாக மாறி இருக்கே, என்னடா அது திடீர்னு ஒரு மனசு எப்படி மாறிட்டாருன்னு. கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அவர்களோட படம் அவங்க பக்கத்தில் தான் இருக்குது. அதை யாருமே பார்க்கல. 2 பேரோட படத்தையுமே வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அம்மாவோட மிகப்பெரிய விசுவாசி அப்படின்றதும் இன்றைக்கும் அவரோட அலுவலகத்தில் எம்ஜிஆர் அவர்களோட படமும் ஜெயலலிதா அம்மாவோட படமும் வச்சுட்டு இருக்கிறதா. இது வந்து விஜய் அவர்களுக்கோ இல்லை கட்சியில் இருக்கிற யாருக்குமோ வந்து எந்த ஒரு இடைஞ்சலுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா டிவிக்கே இந்த ஒரு எலெக்ஷனில் தில்லா நிற்க போகுதுன்னு விஜய் சொல்லியிருக்கிற அந்த ஒரு சூட்சமமான வார்த்தை என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா டிவிக்கே வந்து இன்ன வரைக்கும் கடைசியாக தனியாக தான் நிற்க போகிறோம். ஏன்னா இது வந்து கூட்டணி பேச்சுக்களுக்கோ இல்லை அடுத்தடுத்துல வந்து சேர்ந்து ஊழல்வாதி கட்சியாக மாறுறதுக்கோ வேலை கிடையாது அப்படின்றனால முழுக்க முழுக்க டிவிக்கே கட்சின்றது மித்த கட்சிகள்லேருந்து வந்த ஆட்களை வேணால் சேர்த்துக்குருவோமே தவிர கூட்டணி நம்ம எங்கேயுமே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்த விஜய் அவர்கள் தொட்டு பேசியிருக்காரு. இன்னும் வந்து நிறைய வீடியோக்கள் நிறைய பேசிகிட்டே இருக்க போகிறோம். இந்த எலெக்ஷனை பற்றி விஜய் அவர்களோட தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமாக சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதியை அள்ளி வீசியிருக்காருன்னு சொல்லணும். ஒவ்வொரு வாக்குறுதியுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், அவங்களோட கல்வி, ஒரு கிராமம் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் கூட பிரசவம் பார்க்கறதுக்கான இருக்கிற மினி மருத்துவமனையாக மாற்றணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் வரணும். காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கல்லூரிகளில் கதவே இல்லாத நிலைமை தான் இருக்குது பெண் கழிவறையில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கதவு மாதிரி போட்டு பயங்கரமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற கல்வி தகுதிக்கோ அரசு மருத்துவமனைக்கோ நிகராக நம்ம கொண்டுட்டு வருவோம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் அவர்கள் பேசினது உண்மையிலே இது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே தேவை. யாருமே இருக்கிறவங்களும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் அப்படின்றது பெண்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பா இருக்குது. ஏன்னா அங்கே வேலூரில் பேசுகிற பெண்களும் சரி ஆண்களும் சரி விஜய் அவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களாக சொன்னது கிடையாது, ஆல்ரெடி தேர்தல் அறிக்கையில் வரப்போகிற ஒரு விஷயம். ஏன்னா தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் குழு அமைச்சு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான் அதை பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து வந்த மக்களோட கருத்து கணிப்பின்படி, மக்களோட கருத்துப்படி, அவங்களின் தேவையின்படி தான் அந்த வாக்குறுதியும் தேர்தல் அறிக்கையும் இருக்கும் அப்படின்றது விஜய் அவர்களோட ஒரு வாக்குறுதியாக இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்பவே முக்கியமான வாக்குறுதி. ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் மருத்துவம், கல்வி,
குடிநீர், வீடு இதுதான் வந்து 4 ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் வர்ற எல்லா ஆட்சியாளர்களும் இதில் எப்படி அமுக்கலாம், எப்படி ஆட்டையை போடலாம், எதை வச்சு எதை நம்ம குடும்பத்தை பெருக்கிக்கிட்டு போகலாம்ன்றதை பார்க்குறாங்களே தவிர தமிழ்நாட்டை பார்க்குறது தவறிட்டாங்க அப்படின்றது விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு வாக்குறுதியும் சரி, இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரி, இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. கண்டிப்பாக விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இவிஎம் மிஷினில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அந்த ஒரு விரல் புரட்சிக்கான நாளை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு தமிழக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அந்த நல்ல நாள் அப்படின்றது நம்மள்கிட்ட வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தவங்க தயவுசெய்து லைக் பண்ணிடுங்க. வீடியோக்கு எதனாலும் உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.